ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்ட்ரிக்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல இருக்க மிக்சர் சாப்டர் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மிக்சர்ல இருக்க எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேசிக்கா மிக்சர்னா ஒன்றும் இல்லப்பா. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து ஏதாச்சும் ஒரு கலப்படம் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க, சரிங்களா? அது வந்து எந்த ரேஷியோல வந்து கலப்படம் பண்றாங்க. இப்போ 2 இதை கலப்படம் பண்றாங்கன்னா அதோட ஆவரேஜ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, சரி. அதாவது ஆவரேஜ் காஸ்ட் என்ன, அப்புறம் அவங்களோட குவான்டிட்டி ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர், அதாவது எந்த ரேஷியோல வந்து மிக்ஸ் பண்றாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இங்க பாருங்களேன். இப்போ 40 லிட்டர் வந்து ஒரு பால், சரிங்களா? 40 லிட்டர்னா 40 ரூபாய்க்கு வந்து ஒரு லிட்டர் பால் வாங்குறாங்க அப்படின்னா அதை 15 ரூபா வாட்டர் கூட வந்து மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்றாங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு வேல்யூக்கு வந்து கொண்டு வந்துருவாங்களா, சரிங்களா? இந்த 15 ரூபாலேருந்து இந்த 40 ரூபாக்குள்ள தான் இந்த வேல்யூ வந்து இருக்கும். ஒரு 30 ரூபான்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 30 ரூபா வந்து எப்படி வந்துச்சு, இந்த 30 ரூபா வரதுக்கு இது எந்த பர்சன்டேஜில் கலந்தாங்க, இது எந்த பர்சன்டேஜில் கலந்தாங்க, இல்லை இந்த ஆவரேஜ் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே பாருங்க, மிக்சர் இஸ் ஃபார்ம்டு பை கம்பைனிங் டூ ஆர் மோர் குவான்டிட்டிஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ். ஓகேவா? வேற வேற ப்ரைஸ் இருக்கும், வேற வேற பர்சன்டேஜில் வந்து கலப்பாங்க, வேற வேற கான்சென்ட்ரேஷனில் இருக்கும், வேற வேற குவாலிட்டியில் இருக்கும், சரிங்களா? வாங்க பார்க்கலாம். இது பாருங்க, மில்க்கும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலப்படம் வந்து உருவாக்குவாங்க. இதே ரைஸ்னா ஒரு குவாலிட்டியான ரைஸையும் ஒரு மட்டமான ரைஸையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. இதே டீ, காஃபி தூளெல்லாம் வந்து வேற ஏதாச்சும் இலைய மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ கோல்டு காப்பர்லாம் வந்து நம்ம இந்த 22 கேரட்டு, அப்புறம் வந்து இந்த 18 கேரட்லாம் சொல்றாங்க, தெரியுமா? அந்த மாதிரி மிக்சர் வந்து எப்படி உருவாக்குறாங்கன்றத பார்க்க போகிறோம், சரிங்களா? அப்புறம் சுகர் சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் பேஸ் பண்ணி எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறாங்க அதையும் பார்க்க போகிறோம். அப்புறம் ஆசிட் சொல்யூஷன்ல அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் பேஸ் பண்ண ஆவரேஜ் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா எல்லா ஆவரேஜ் ப்ராப்ளம்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம், சரிங்களா? ஆவரேஜோட ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ, சரிங்களா? மொத்தமாக எவ்வளோ வேல்யூ இருக்கோ, அதாவது சம் சம்மா டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ், அதாவது டோட்டல் நம்பர், அதுதான் டோட்டல் குவான்டிட்டின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? சரிங்க, இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், எல்லா சம்மும் சால்வ் பண்ணிடலாம். வாங்க டேரெக்டாக சம்மை வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க, இப்போ ஒரு குவான்டிட்டி ஆஃப் அன் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம் இன்க்ரீசஸ், அதாவது நம்ம பார்த்தோம்ல 40 ரூபா ஒரு லிட்டர், சரிங்களா, பால். அதே 10 ரூபாய்க்கு வந்து ஒரு வாட்டர் இருக்கு அப்படின்னா இதை மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு 30 ருபீஸ் கிடைக்கும். இந்த 10 ரூபாலேருந்து 40 ரூபாக்குள்ள தான் அந்த ஆவரேஜ் இருக்குமே தவிர்த்து அதை விட கம்மியாகவும் அதை விட அதிகமாகவும் இருக்கவே இருக்காது, சரிங்களா? இப்போ இந்த 40 ரூபா பால் 60 ரூபா மாத்துறாங்க அப்படின்னா இப்போ இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 30 இருக்குது 40 மாறலாம், 50 மாறலாம், சரிங்களா? எப்போ வந்து அதாவது அதிக எக்ஸ்பென்சிவ் ஐட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ ஒரு லிட்டருக்கு, அப்போ வந்து ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? இதே குவான்டிட்டி ஆஃப் சீப்பர் ஐட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டே வந்து டிக்ரீஸ் ஆகும். இதே ப்ரைஸில் இருக்கிறது இப்போ திடீர்னு வாட்டர் வந்து 20 ரூபா ஒரு லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு 35 ரூபாய்க்கு இது மாறிடும், சரிங்களா? எப்பயுமே அதிக குவான்டிட்டி வந்து அதிக எக்ஸ்பென்சிவான ஐட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே வந்து சீப்பாக இருக்க ஐட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆவரேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும், சரிங்களா? இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க, ஈச் குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் காஸ்டிங் ₹40 per kg and ₹60 per kg ஆர் மிக்ஸ்டு, சரிங்களா? வேறு வேறு ப்ரைஸில் இருக்க ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா? நமக்கு தெரியும் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, டோட்டல் வேல்யூ எவ்வளோ? 40 ரூபா ஒரு கிலோ ப்ளஸ் ₹60 ஒரு கேஜி அப்படின்னா டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டிஸ். இது ஒரு குவான்டிட்டி, இது ஒரு குவான்டிட்டி, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எத்தனை குவான்டிட்டி இருக்குது? டிவைடட் பை 2. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்ம எல்லா டைப்பும் பார்க்க போகிறோம். 100 டிவைடட் பை 2 எவ்வளோ? இதோட ஆவரேஜ் ப்ரைஸு ₹50 per kg அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு, சரிங்களா? அடுத்த சம் பாருங்க, 3 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க்கையும் 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? இங்கே பாருங்க, இதுவும் மில்க் தான், சரிங்களா? 3 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் வந்து ₹50 மில்க்கையும் 2 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க்கையும் மிக்ஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? மிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதோட ஆவரேஜ் என்ன வருதுன்றதை பாருங்க. இங்கே பாருங்க, நம்ம என்ன பண்ண போன சம்மில் இருக்கிற ப்ரைஸை அப்படியே ஆட் பண்ணிட்டோமா, அதே மாதிரி தான் ஆட் பண்ண போடுவோம். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு, எத்தனை லிட்டர் இருக்கோ அத்தனை லிட்டரெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும், சரிங்களா? இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டீங்களா? டிவைடட் பை எத்தனை குவான்டிட்டி இருக்கு? இங்கே 3 குவான்டிட்டி இருக்கு, இங்கே 2 குவான்டிட்டி இருக்கு, சரிங்களா? எத்தனை குவான்டிட்டி இருக்கு? மொத்தம் 5 குவான்டிட்டி இருக்கு. 3 + 2 வந்து 5 குவான்டிட்டிஸா? டிவைடட் பை 5. அவ்வளோதான். போட்டோம்னா இது வந்து 150 வருதா? 150 + ஒரு 140 வந்து 290.
டிவைடட் பை 5. 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்க, 58 rupees per லிட்டருக்கு வந்து வந்துச்சு. இதுதான் இப்போ ஆவரேஜ் ப்ரைஸு, சரிங்களா. அடுத்து 5 kg ஆஃப் சுகர் வந்து 32 ரூபா. அதே மாதிரி 5 kg ஆஃப் சுகர் இன்னொன்று 48 rupees தான் அந்த கேஜி, சரிங்களா. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஆவரேஜ் என்ன அப்படின்றது கேட்குறாங்க, சரிங்களா. ஒரே குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா, ஓகேவா, ஒரே 5 kg இங்கேயும் 5 kg இருக்குன்னா நீங்கள் மேலே வந்து 5 kg மல்டிப்ளை பண்ண தேவையே இல்லை, சரிங்களா. டேரெக்டாக ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு சம்மில் போட்ட மாதிரி 32 ஓகேவா ப்ளஸ் 48, ஓகேவா. இது ஒரு குவான்டிட்டி, அதாவது இந்த 48, அதாவது இந்த 5 கிலோ இந்த 5 கிலோ, சரிங்களா. மொத்தம் எத்தனை குவான்டிட்டி இருக்குது, 2 குவான்டிட்டி இருக்கா, 1 1, சரிங்களா. டிவைடட் பை 2 சொன்னீங்கன்னா ஆன்சர் வந்து கிடச்சிடும், சரிங்களா. இப்போ இது பண்ணணும் எவ்வளோ வருது, 80 டிவைடட் பை 2. இப்போ ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 40 rupees per kg. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க, 8 liters ஆஃப் ஜூஸ், சரிங்களா, 25 ரூபாய்க்கு ஒரு லிட்டரு. இதே 2 லிட்டர் ஆஃப் ஜூஸ், இது எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து ப்ரைஸ் இருக்குது பாருங்க, 45 rupees per லிட்டர். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன அப்படின்றத கேட்கலாம், சரிங்களா. ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 8 லிட்டர் இன்ட்டு 25 ரூபா ப்ளஸ் 2 லிட்டர் இன்ட்டு 45 ரூபா, சரிங்களா. டிவைடட் பை மொத்தம் எத்தனை லிட்டர் இருக்குது, 8 லிட்டர்ஸு 2 லிட்டர்ஸு, மொத்தம் 10 லிட்டர்ஸை வந்து குவான்டிட்டியாக எடுத்துக்கிறோம், சரிங்களா. இப்போது இங்கே 5 லிட்டர் ஜூஸ் இருக்குது, இங்கேயும் 5 லிட்டர் ஜூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இந்த 5 லிட்டரை வந்து கன்சிடரே பண்ணிக்க வேணாம், சரிங்களா. இந்த 5 லிட்டரும் கன்சிடர் பண்ணிக்க வேணாம், டேரெக்டாக இது ஒரு குவான்டிட்டியாக எடுத்துக்கோங்க, இது ஒரு குவான்டிட்டியாக எடுத்துக்கோங்க. 1 + 1 2ன்றது நீங்கள் டேரெக்டாக போட்டுகிட்டே இருக்கலாம். நீங்கள் 5ஆல் இதை வந்து மல்டிப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை, இது 5ஆல் மல்டிப்ளை பண்ணுற அவசியம் இல்லை. நீங்கள் பண்ணிங்கன்னா கூட சிமிலர் ஆன்சர் தான் வரும், ஆனால் இட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம்ன்றதை நான் சொல்கிறேன், சரிங்களா. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பாருங்கள், இது 200 ப்ளஸ் ஒரு 90 டிவைடட் பை 10, அதாவது 290 டிவைடட் பை 10. ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன rupees 29 per லிட்டர், சரிங்களா. இதுதான் ஆவரேஜ் ப்ரைஸு. அடுத்த ஷாப்கீப்பர் மிக்ஸ் 6 kg ஆஃப் டீ அட் 180 rupees. அடுத்து 4 kg ஆஃப் டீ அட் 240 rupees, சரிங்களா. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்க. இப்போ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 180 ப்ளஸ் 4 இன்ட்டு 240 டிவைடட் பை எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, 6 + 4 வந்து 10 kgs, சரிங்களா. 10, ஓகேவா. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1080, ஓகேவா. அடுத்து 4 × 24 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 960 டிவைடட் பை எவ்வளோ குவான்டிட்டி சார், 10. இந்த ஆட் பண்ணால் எவ்வளோ வருது பாருங்கள், 0 4 0 ஓகேவா, டிவைடட் பை 10. 204 தான் இதோட ஆவரேஜ் ப்ரைஸ் தான், சரிங்களா, பர் கேஜி. அவ்வளோதான். அடுத்த சம் பாருங்கள், 2 kg ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது குவாலிட்டியான ட்ரை ஃப்ரூட்ஸு 800 ரூபா ஒரு கேஜி, சரிங்களா. அப்புறம் 3 kg ஆஃப் 500 rupees சீப் ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. அப்போ இதோட ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன அப்படின்றது சொல்லுங்கள். பாருங்கள், ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் 2 × 800 ப்ளஸ் 3 × 500 டிவைடட் பை எவ்வளோ குவான்டிட்டி, 5, சரிங்களா. இது 1600 ப்ளஸ் 1500 டிவைடட் பை 5 இன்னும் அப்படின்னா 3100 டிவைடட் பை 5. இதை அடித்தோம் அப்படின்னா 620, சரிங்களா. rupees 620 per kg தான் கரெக்டான ஆன்சர்ப்பா. இந்த சம் பாருங்க, 12 liter ஆஃப் அன் ஆசிட் 30% கான்சன்ட்ரேட்டடு, அடுத்து 8 liters ஆஃப் அன் ஆசிட், இது வந்து 60% வந்து கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னா ஃபைண்ட் தி கான்சன்ட்ரேஷன், அதாவது ஆவரேஜ் வந்து கேட்குறாங்க, சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆவரேஜ் எழுதிக்கணும். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு, இப்போது 12 liters ஆஃப் 30% என்னென்னு பார்க்குறோம், 12 × 30% வந்து ஃப்ராக்ஷனல் எழுதணும்னா 3/10. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36 by 10, 36 by 10 வந்து 3.6 ப்ளஸ் இதே மாதிரி 8 liters ஆஃப் 60% அப்படின்னா 8 × 6/10 என்ன வருது, 48/10, சரிங்களா. இப்போ ஃப்ராக்ஷனலி வந்து 4.8, சரிங்களா. 4.8 ஓகேவா, டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி. இங்கே வந்து 12 லிட்டர் இருக்குது, இங்கே வந்து 8 லிட்டர் இருக்குது. டோட்டல் குவான்டிட்டி வந்து
20 லிட்டர் சரிங்களா? இது வந்து பெர்சன்டேஜ்ல குடுத்துருக்கனால நீங்க இன்டூ 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? அத ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா 4 8.4/20 இன்டூ 100 இத அடிச்சீங்க அப்படின்னா 4.2 டிவைடட் பை 10 இன்டூ 100 அடிச்சோம் அப்படின்னா இது வந்து 42% கான்சென்ட்ரேட்டட். அவ்வளோதான். சிம்பிளா இருக்கா? இங்க பாருங்க இதுவும் சிமிலர் சம் தான். இப்போ 25% ஆஃப் சால்ட் சொல்யூஷன் வந்து 8 லிட்டரை இதே வந்து 40% ஆஃப் தி சால்ட் சொல்யூஷன் வந்து ஒரு 12 லிட்டரோட மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்றத கேட்குறாங்க சரிங்களா? இப்போ ஆவரேஜோ கான்சன்ட்ரேஷனோ சரிங்களா இஸ் ஈக்குவல் டு 25% ஆஃப் 8 லிட்டர்ஸ் என்னன்னு 8 இன்டூ 25% 1/4 எழுதலாமா? பார்த்தீங்கன்னா 2 2 ப்ளஸ் 40% ஆஃப் 12 லிட்டர்ஸ் சரிங்களா? 12 இன்டூ 4/10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 48 48 டிவைடட் பை 10 வந்து 4.8 எழுதலாமா? 4.8 டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி இங்கே வந்து 8 லிட்டரு இங்கே வந்து 12 லிட்டரு டிவைடட் பை 20 சின்ஸ் வந்து இது பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால இன்டூ 100 மட்டும் எழுதிக்கோங்க பக்கத்தில் சரிங்களா? ஓ 6.8 டிவைடட் பை 20 இன்டூ 100 சரிங்களா? இதை நீங்கள் 10ஆக சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து 3.4 இருக்குமா? 3.4 இன்டூ 100 வந்து 34% அப்படின்றத எழுதலாமா? சரிங்களா? அப்போ கான்சன்ட்ரேட்டட் வேல்யூ என்ன? 34%பா. அவ்வளோதான். இங்கே பாருங்க ஜுவல்லர் மிக்சஸ் 200 grams ஆஃப் கோல்டு 90% கோல்டையும் 300% கோல்டு 80%ல இருக்க கோல்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்கப்பா. சரிங்களா? இதை நீங்கள் டேரெக்டாகவே போட்டுடலாமா? இப்போது 200ல் வந்து 90% என்ன? 180யா? ப்ளஸ் 300ல் வந்து 80% என்ன? 240யா? நீங்கள் வந்து இதை கேல்குலேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் சரிங்களா? இப்போ 300ல் வந்து இன்டூ 80%னா 80%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 4/5 சரிங்களா? நீங்கள் வந்து இதை அடிச்சிங்க அப்படின்னா 60 சரிங்களா? 60 இன்டூ 4 வந்து 240 சரிங்களா? இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லாம் நீங்கள் மைண்ட்லேயே போட்டுக்கணும் சரிங்களா? டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி என்ன பாருங்கள்? டோட்டல் குவான்டிட்டி வந்து 500 சரிங்களா? 500 கிராம் கோல்டு இங்கே வந்து 300 கிராம் கோல்டு டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள்? ஸ்டார்ட் பண்ணுங்கள். 420 டிவைடட் பை 500 சரிங்களா? இதை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான வேல்யூ என்ன வரும்? 21/25 21/25ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? இது 84% சரிங்களா? இது நான் ஆல்ரெடி ஃப்ராக்ஷனில் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது புரியல அப்படின்ற பட்சத்தில் பெர்சன்டேஜில் இருக்க ஃப்ராக்ஷன் டாபிக் வந்து கொஞ்சம் பாருங்கள். அடுத்து 8 kg ஆஃப் டீ 320 ரூபா அப்படின்றாங்க. அப்புறம் 12 kg டீ வந்து 260 ரூபா. அதே மாதிரி 10 kg அட் 390 அப்படின்றத சொல்கிறாங்க. 290ன்றத சொல்கிறாங்க. இந்த சம் நீங்களே வந்து ஹோம்ஒர்க்காக போட்டு பாருங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து 286 rupees per kg சரிங்களா? கரெக்டாக வருதா இல்லையான்றதை மட்டும் சொல்லுங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதுவரையும் 2 குவான்டிட்டியோ 3 குவான்டிட்டியோ மிக்ஸ் பண்ணால் இதோட ஆவரேஜ் வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டணும். இப்போ பாருங்க இப்போது 40 லிட்டர் பால் இருக்குப்பா சரிங்களா? 40 லிட்டர் பால் இருக்கு. இதில் 10 லிட்டராக பால் எடுத்துட்டு அந்த 10 லிட்டர் பாலை வாட்டரால் ரீப்ளேஸ் பண்ணுறோம்ப்பா சரிங்களா? 10 லிட்டர் பாலை வாட்டரால் ரீப்ளேஸ் பண்ணுறேன் சரிங்களா? அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? 30 லிட்டர் மில்க் தான் இருக்கும் ப்ளஸ் 10 லிட்டர் வாட்டராக மாறிடும் சரிங்களா? கரெக்டாக? இப்போ இப்படி மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா அதோட ஒரிஜினல் வேல்யூ என்ன அப்படின்றத கேட்பாங்க சரிங்களா? இங்க பாருங்க ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஒரிஜினல் குவான்டிட்டி இன்டூ 1 மைனஸ் எவ்வளோ குவான்டிட்டி வந்து அதுலேருந்து ரிமூவ் பண்ணுறோம். 10 லிட்டர் ரிமூவ் பண்ணுறோமா அந்த 10 லிட்டரை எக்ஸ்ன்னு வந்து டினோட் பண்ணிக்கிறோம். டிவைடட் பை அந்த வெசலோட குவான்டிட்டி சரிங்களா? அந்த வெசலோட குவான்டிட்டி இதை எத்தனை டைம் ரிமூவ் பண்ணுறோம். இப்போ 10 லிட்டரை ஒரு டைம் தான் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா மேலே 1 போட்டுக்கலாம். இதே வந்து நிறைய டைம் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் டைம் ரிமூவ் பண்ணோம்னா 2 3 டைம் ரிமூவ் பண்ணுறோம்னா 3 சரிங்களா? இந்த ஒரு ஃபார்மேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் பாருங்க. A vessel contains 80 liters of pure milk, 20 liters of
20 liters are removed and replaced by water. சரிங்களா? அப்போ 60 லிட்டர் மில்க் தான் இருக்கு. 20 லிட்டர் பால் இருக்கு. சரிங்களா? இப்போ 20 லிட்டர் மில்க்க எடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஒரிஜினல் குவான்டிட்டி என்ன? 80 லிட்டர்ஸா? இன்டூ 1 மைனஸ் எத்தனை லிட்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க? 20 லிட்டர்ஸ் டிவைடட் பை அந்த வெசலோட குவான்டிட்டி என்ன? 80 லிட்டர்ஸா? 80 பவர் எத்தனை டைம் ரிமூவ் பண்ணுறாங்க? 2 டைம் ரிமூவ் பண்ணுறாங்க. பவர் 2. சரிங்களா? இந்த மாதிரி 20/80னா டேரெக்டாக 1/4ன்னு எழுதிக்கோங்க. 4 இங்கே கொண்டு போனீங்கன்னா 4 மைனஸ் 1 3, 3/4. சரிங்களா? 80 இன்ட்டு 3/4 தி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போது 80 இன்ட்டு 3 ஸ்கொயர் வந்து 9 டிவைடட் பை 16. இது அடிச்சோம் அப்படின்னா 5 டைம்ஸு 5 9 45 லிட்டர்ஸ். சரிங்களா? அப்போ ஒரிஜினல் மில்க் என்ன குவாலிட்டியில் இருக்கும், அதாவது இந்த மிக்சரில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 45 லிட்டர்ஸ் மில்க் தான் இருக்கும். சரிங்களா? அடுத்த சம் பாருங்களேன். என்ன சொல்கிறாங்க? வெசல் கண்டெய்ன்ஸ் 54 லிட்டர்ஸ் ஆஃப் பியூர் மில்க்ன்றதை சொல்கிறாங்க. 9 லிட்டர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறாங்களா, வாட்டரால் ரீப்ளேஸ் பண்ணுறாங்களா? இந்த ப்ராசஸ் எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணுறாங்க? 3 டைம் ரிப்பீட் பண்ணுறாங்க. இந்த சம்மை நீங்களே பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மீதி எவ்வளோ வந்து குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் லெஃப்ட்ன்றதை கேட்குறாங்க. சரிங்களா? மில்க் இல்லை, ஓகேவா? மில்க் எவ்வளோ லெஃப்டாக இருக்குன்றது கேட்கலாம், வாட்டர் எவ்வளோ லெஃப்டாக இருக்குன்றது கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எவ்வளோ மில்க் லெஃப்ட்ன்றதுக்காக தான் நம்ம வந்து சம் போட போகிறோம். சரிங்களா? ஏன்னா மில்க்ல இருந்தால் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? மில்க் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ? 54 இன்ட்டு 1 மைனஸ் எத்தனை லிட்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க? 9 லிட்டர்ஸு டிவைடட் பை அந்த வெசலோட குவான்டிட்டி எவ்வளோ? 54 பவர் எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணுறாங்க? 3 டைம். சரிங்களா? இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 54 இந்த அடிச்சிங்க அப்படின்னா எத்தனை? 1 டைம்ஸு 6 டைம்ஸு 6 மைனஸ் 1 வந்து 5/6. சரிங்களா? 5/6 கியூப். சரிங்களா? இப்போ 54 இன்ட்டு 5 கியூப் என்ன? 125. 6 கியூப் வந்து 216. சரிங்களா? இது பார்த்தாலே தெரியுது, இந்த 54 வந்து 1 டைம்ஸும் இந்த 4 டைம்ஸ் அடித்தா இந்த சம் வந்து சால்வ் ஆகிடும். சரிங்களா? 125 டிவைடட் பை 4. சரிங்களா? இப்போ பாருங்களேன், இதே நீங்கள் 2 டைம்ஸ் அடிச்சிங்கன்னா 62.5ன்றது வருமா? மறுபடியும் இந்த 2 டைம்ஸ் அடிச்சிங்க அப்படின்னா இங்கே 31.25ன்றது வந்துடும். சரிங்களா? ஆக மொத்தம் மில்க் எவ்வளோ லெஃப்டாக இருக்குது? 31.25 வந்து லெஃப்டாக இருக்குது. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? எவ்வளோ வாட்டர் வந்து லெஃப்டாக இருக்குன்றது தான் கேட்குறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டாதீங்க. இதை வந்து எதுலேருந்து மைனஸ் பண்ணணும்? இந்த 54 லிட்டர்ஸ்லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும். நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 31.25 வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 22.75 தான் உங்களுக்கான ஆன்சர்ப்பா. சரிங்களா? மில்க்கு நினச்சி போட்டாதீங்க, கொஷினை வந்து தெளிவாக பாருங்கள். அடுத்த அதே மாதிரி இப்போ மில்க்ல இருந்து மறுபடியும் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா வேறு குவான்டிட்டியில் இங்கே வந்து ஒரு 10 லிட்டர் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, அதை தொடர்ந்து ஒரு 20 லிட்டர் ரீப்ளேஸ் பண்ணாங்க, அதை தொடர்ந்து ஒரு 30 லிட்டர் ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் மாறும்ப்பா. சரிங்களா? எக்ஸுக்கு மட்டும் ஒரு வேல்யூ மாறும். சரிங்களா? அதே ஃபார்முலா தான், ஒரே ஈக்குவேஷனில் வந்து இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணிடலாம். இது ஒரே ஒரு சம் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன், நல்லா கவனிச்சு பாருங்கள். வெசல் கண்டெய்ன்ஸ் 80 லிட்டர்ஸ் ஆஃப் பியூர் மில்க்கு. சரிங்களா? இதில் 20 லிட்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு வாட்டரால் வைக்கிறாங்க. சரிங்களா? மறுபடியும் அதை தொடர்ந்து ஒரு 10 லிட்டர்ஸை ரிமூவ் பண்ணி வாட்டர் வந்து வைக்கிறாங்க. சரிங்களா? இப்போது குவான்டிட்டி ஆஃப் மில்க் வந்து எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ மில்க் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் குவான்டிட்டி என்ன? 80 இன்ட்டு 1 மைனஸ் எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க? 20 டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ, அதாவது ஒரிஜினல் வெசலோட குவான்டிட்டி இன்ட்டு 1 மைனஸ் மறுபடியும் எத்தனை லிட்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க? 10 டிவைடட் பை 80. சரிங்களா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது 1 டைம்ஸு 4 டைம்ஸு 8 டைம்ஸு இஸ் ஈக்குவல் டு 80 இன்ட்டு இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 4 மைனஸ் 1 வந்து 3/4 இன்ட்டு இது பண்ணிங்கன்னா 7/8 அடித்தோம்னா 10 டைம்ஸு 7 3s are 21 210 டிவைடட் பை 4. சரிங்களா? 4 5s are 20 plus 8 2 1s 5. சரிங்களா? 52.5 லிட்டர்ஸ் மில்க் தான் லெஃப்டாக இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான்ப்பா.
தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.